கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பரவலூர் ஊராட்சியிலிருந்து தங்களது கிராமத்தை தனி ஊராட்சியாக பிரித்து தரக்கோரி கச்சி பெருமாநத்தம் கிராமத்தில் உள்ள வாக்காளர்கள் கருப்பு கொடி கட்டி ஒருவர் கூட வாக்களிக்க வராமல் தேர்தலை புறக்கணித்திருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழர் தளபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, இந்த புறக்கணிப்பு எதற்காக? மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? அதன் விவரங்கள். கண்டிப்பாக சையத். அதாவது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள இந்த விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பரவலூர் ஊராட்சியில் உள்ள ஒரு பகுதியான அந்த கச்சி பெருமநாத்தம் கிராம மக்கள் முற்றிலுமாக ஜனநாயக கடமையை நிறைவேற்றாமல் தற்போது நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து உள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது இந்த பரவலூர் ஊராட்சி என்பது அண்ணா நகர், கலர்குப்பம், எருக்கன்குப்பம், கச்சி பெருமாநத்தம் உள்ளிட்ட பகுதிகளை அடங்கிய மிகப்பெரிய ஊராட்சியாக அது உள்ளது. அந்த ஊராட்சியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தற்போது அந்த தேர்தலை புறக்கணித்து உள்ள அந்த கச்சி பெருமாநத்தம் பகுதியில் மட்டும் சுமார் ஒரு 1500 குடும்பங்கள் உள்ளனர். இந்நிலையில் தற்போது தேர்தலை புறக்கணித்து உள்ள அந்த கச்சி பெருமாநத்தம் கிராமம் ஒரு தனித்தீவாக உள்ளதாகவும் தங்களது கிராமத்திற்கு எவ்வித அடிப்படை வசதி இல்லை எனவும் தற்போது அந்த பரவலூர் ஊராட்சியிலிருந்து எங்கள் கிராமத்தை தனி ஊராட்சியாக பிரிக்க வேண்டும் என்று கடந்த 45 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும், ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தங்கள் கண்டுகொள்ளாதால் தற்போது நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலை முற்றிலுமாக புறக்கணித்து இந்த கிராமம் முழுவதுமே ஒரு கருப்பு கொடி கட்டி தற்போது எதிர்ப்பு தெரிவித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள அந்த வாக்குச்சாவடி மையத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து அதிகாரிகளுமே உள்ள நிலையில் ஒரு பூத் ஏஜென்ட் கூட இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த தேர்தலை புறக்கணித்து வரும் இந்த கச்சி பெருமாநத்தம் கிராமத்தில் மொத்தம் ஆண், பெண் என 921 வாக்காளர் உள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இதே சம்பவம் போல் மற்றொரு சம்பவமாக விருத்தாச்சலம் அடுத்த விருத்தகிரிப்பு கிராம மக்களும் தற்போது இந்த தேர்தலை இதே போல ஒரு கோரிக்கையை வைத்து தேர்தலை புறக்கணித்து ஜனநாயக கடமை நிறைவேற்றாமல் இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. அதுவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்பட்டுள்ளது செய்ய. தமிழர் தளபதி, இந்த புறக்கணிப்பை தொடர்ந்து அதிகாரிகள் இதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? அதன் விவரங்கள். நிச்சயமாக சையத். தற்போது காலை 7 மணிக்கு இந்த தேர்தல் தொடங்கிய நிலையில் தற்போது 1 மணி நேரமாக அந்த 3/4 மணி நேரம் ஆகிவிட்டது. இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளோ அந்த பொதுமக்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தற்போது வரை இந்த கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து அவர் வீட்டிலே இருக்கிறார். இந்த தாசில்தாரோ ஒரு மாவட்ட ஆட்சியரோ யாருமே தற்போது வரை அந்த கிராமத்தை ஏன் வாக்களிக்கவில்லை, எதற்காக வேண்டும் எந்த ஒரு ரீசனும் இதுவரையும் கேட்கவில்லை. தற்போது கிராமமே ஒரு தேர்தலை புறக்கணித்து ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குது. இதுவரை எந்த அதிகாரியும் தற்போது இந்த கிராமத்துக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சையத். இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.